இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ட்டிங்ல ரோஹிணிய மனோஜோட அம்மா அவங்க ஷோரூம்லேருந்து வெளிய போ சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப மனச நோகுற மாரி, ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, ரோஹிணியோட மனச புண்படுத்துற மாரி பேசிர்றாங்க. அத கண்டுட்டு மனோஜும் கல்லு மாரி நிக்கிறாரு. ரோஹிணிக்கு ரொம்ப கோவமாயிருச்சு. அவங்க வேகமா ஓடி போயி, அங்க இருக்க கேமராவ ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. ஆட்டி கேமராவ கையோட உடைச்சிடுறாங்க. விஜயா "என்னடி பண்ற? அமைதியா இருடி. ஏய் என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க அங்க இருக்க கேமரா உடைச்சதுனால இங்க சிக்னல் கட் ஆயிருச்சு. இங்க அவங்க அவரோட ஹஸ்பண்ட்ட கத்துறாங்க. "இவலாம் எதுக்கு ஷோரூமரா? இவள தான் ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லவட்டியும் டக்குன்னு அத கட் பண்ணிட்டு ஷோரூம காட்டுறாங்க. அங்க ரோஹிணி, "மனோஜ் உங்க அம்மா என்ன எப்படி எப்படி திட்டுறாங்க பாரு. நீ என்ன கேட்காம இப்படியே நிக்கிறியே. அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷனாவது ஏதாவது சொல்லாதீங்கம்மான்னு நான் கேட்டுருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளிய போறாங்க. பிஏ பொண்ண பார்த்து மனோஜ், "ஏன் இந்த ஸ்பீக்கர் ஆக்சஸ்லாம் எங்க அம்மாவுக்கு குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லவட்டி, "அவங்க தான் இங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு முத்த காட்டுறாங்க. முத்து ஒரு கார் சவாரிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்க. அங்க மீனாவோட வண்டிய பார்த்துட்டு, மீனா உள்ள தான் இருப்பான்னு நெனச்சுட்டு உள்ள போறாங்க. பார்த்தா மீனாவும் இருக்காங்க. "என்னங்க எங்க இருக்கீங்கன்னு?" மீனா கேட்கவட்டி, "நான் ஒரு சவாரிக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. "இந்த வீட மீட்கிறதுக்காக நம்ம 2 பேரும் தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். யாரும் எதுவுமே பண்ண மாட்றாய்ங்க. எப்படியாவது நம்ம இந்த வீட மீட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு மீனா சொல்றாங்க, "ஆமாங்க, நம்மளுக்கு இதில கடமைங்க" அப்படின்னு சொல்லவட்டியும், டக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அந்த சின்ன பையன் ரோஹிணியோட பையன். அவன் வந்துடுறான். அவன் வந்து, "முத்து அங்கிள், மீனா ஆன்ட்டி" அப்படின்னு வந்து பேசுறான். பேசவட்டி, "என்னடா ஆச்சு? ஆஸ்பத்திரி வரீங்கன்னு" கேட்டேன். "எனக்கு ரொம்ப தலைவலி. அதனால ஆஸ்பத்திரி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லவட்டியும், ரோஹிணி பார்க்குறாங்க மொறச்சு அந்த பையன. "என்னடா ஏன்டா உனக்கு அடிக்கடி தலைவலி வருது?" அப்படின்னு கேட்கவட்டியும், "எனக்கு எங்க அம்மா சண்டை போடுறதெல்லாம், மனோஜ் அப்பாட்ட பேசும்போது, அப்புறம் அவங்க சின்னவனி ஆன்ட்டிட்ட பேசும்போது, ரொம்ப டென்ஷனா பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப தலைவலி வருது" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மத்தவங்க கெடுதல் செய்றத விடாம, நம்ம பையனையும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு முத்து சார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. "யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. மீனாவும் பக்கத்துல வந்து, "ஆ சின்ன பையன பார்த்துக்க தெரியல, பேச மட்டும் தெரியுது" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குனு ரோஹிணி, "வாடா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர பார்க்க கிளம்பிடுறாங்க. முத்து, "பாத்தியாம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மீனா கிட்ட. அங்க கட் பண்ணா, மீனாவோட வீட்டுக்கு மீனா அவங்க அம்மாவுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க விஜயாவ பார்த்துட்டு, "இவங்க இல்லையா? மீனா அவங்க அம்மா இல்லையா?" அப்படின்னு கேட்கவட்டியும், "தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "எங்கே போயிருக்காங்கன்னு" கேட்டவட்டியும், "எனக்கெல்லாம் தெரியாது. எப்போ வருவாங்கன்னு" கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் தெரியாது. என்ட்ட சொல்லிட்டு போல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா பேசிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்க டக்குனு மீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, "என்னம்மா இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். எங்கே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவட்டியும், "இந்த பக்கத்துல தான் இருக்கேன். வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்க போய் உள்ளே இருங்க. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா இவங்க உள்ள இல்லாம, கொடுமைக்கார மாமியாவுக்கு இந்த மாதிரி வாச்சிருக்கா பாரு மீனா அப்படி சொல்லி ரொம்ப பேசிட்டு போயிடுறாங்க. கொடுமைக்கார மாமியான்னு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கியான்னு மீனா அவங்க அம்மாட்ட விஜயா போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "இல்லையே நான் ஒன்றும் அப்படி சொல்லல சம்மந்தி அம்மா" அப்படின்னு விஜயாட்ட அவங்க மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க. விஜயா வந்து, "இல்ல இல்ல நீ அப்படிதான் சொல்லி வச்சிருக்கீங்க. எல்லாம் வேஷம் தான் போல. எனக்கு பாசமா பார்த்த மாதிரி வேஷம் போடுறீங்களா? என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். இப்பயே கிளம்புறேன். ஏதாவது ஆசிரமத்தில கூட போய் தங்கிக்குவேன். என்னாலலாம் மானம், ரோஷம் இல்லாம இங்கேலாம் தங்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா மீனாவும் முத்தும் வந்துடுறாரு. முத்தும் மீனா வந்தோடனே, "என்னாச்சு அத்தை? எங்கே போகிறீங்க? ஏன் என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லவட்டியும், "இல்லை நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க தான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டியும், "நீங்கள் ஒன்றும் சொல்லலையா? நீங்கள் தான் ஊர் ஃபுல்லாக என்னை பற்றி இப்படி டமாரம் அடிச்சு வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லவட்டியும், "என்னாச்சுங்க?" அப்படின்னு மீனா கேட்கவட்டியும், "உங்க அம்மா என்ன கொடுமைக்கார மாமியான்னு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கா" அப்படின்னு சொல்லட்டியும், மீனா சொல்றாங்க, "என்னம்மா? ஏம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் அப்படி சொல்லல. அவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு போறாங்க. அந்த பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்க" அப்படின்னு சொல்லவட்டியும், "இவ தான் என்னோட வீட்டுக்கு போவோம் பதவியும் விட மாட்றா. உங்க அம்மா என்னடான்னா என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க. என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு நான் என் பதவிய விட்டா தான் மன திருப்தி ஆகும்னா நான் போய் பதவிய விடுறேன்" அப்படின்னு சொல்லவட்டியும், முத்து வந்து மீனாவ நிப்பாட்டி, "நீ ஒன்றும் பதவியெல்லாம் நிப்பாட்ட வேணாம். அதான் 10,00,000 கட்டினா வீட திருப்பி தந்துருவாங்களா? ஜப்திய ராஜினாமா பண்ணிடுவாங்களா?" அப்படின்னு சொல்லவட்டியும், "எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என் வீட்ட எனக்கு மீட்டு கொடுங்க. அந்த 10,00,000 எடுக்க வழிய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல உள்ள போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. "என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி பண்ற? அவங்க தான் கொஞ்சம் கோவக்கார மாரி தெரியாதா? நான் ஒன்றும் பண்ணலடி" அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. புடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.